வணக்கம். இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு தைப்பூசத் திருவிழா. தைப்பூசம் என்பது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளாகும். இந்த நாளில்தான் அன்னை பராசக்தி தன் தவப்புதல்வன் முருகனுக்கு வேல் வழங்கிய நாளாக கருதப்படுகிறது. தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் என்பது அனைவரும் அறிந்தனே. முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களுள் தைப்பூசமும் ஒன்றாகும். தை மாதம் என்றால் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதுபோல தைப்பூசமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தைப்பூசம் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளில் தைப்பூசம் வருவது இன்றும் விசேஷமாக கருதப்படுகிறது. இதற்காக முருக பக்தர்கள் முழு மூச்சில் தயாராகி வருகின்றனர். தைப்பூசமானது ஆண்டுதோறும் 10 நாட்கள் திருவிழாவாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படும். முருகனின் அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழாக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோயில்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். பால் காவடி, அலகு குத்தி பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோவில்களில் குவிவார்கள். இப்படி பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விரதமிருக்கலாம். விரதமிருக்கும் முறை பற்றி பார்ப்போம். தைப்பூச நாளில் விரதமிருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்றும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எனவும் சொல்லப்படுகிறது. அப்படி தைப்பூச நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை தொடங்கலாம். சாப்பிடாமலும் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம்.